2014 நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாலே ஏப்ரல் 18ஆம் தேதி அன்று பாரத பிரதமராக இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் அவர்களை நாங்கள் பழிவாங்க மாட்டோம் என்று அன்றைக்கு சொன்னார். ஆனால் அவர் சொன்னபடி நடந்துட்டு 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டில் போடுவோம்னார். அதெல்லாம் சொல்லி நடந்தாரா நடக்கலையாங்கிறது அடுத்தது. ஆனால் மாற்றுக் கட்சிகள் ஆட்சிகள் நடத்தும் மாநிலங்களில் அவர்களை பழிவாங்க மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே நாம் பார்த்து வருவது, மாற்றுக் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி நடத்துகின்றனோ அங்கே அந்த ஆட்சியை மாற்றுவது, அந்த கட்சிகளை உடைப்பது போன்ற செயல்களைத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு செய்து வருகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எனவே மாற்றுக் கட்சிகளை பழிவாங்குகின்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர் இன்றைக்கு மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்கள் மீது தான் குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார். அடுத்ததாக அதற்காக பழிவாங்குவதற்கு அவர் பயன்படுத்துகிற இது அடியாட்களாக தன்னுடைய இடியையும் அமலாக்கத்துறையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பலரையும் அச்சுறுத்தி அங்கே யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதாவில் அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளில் இருக்கிறார்களோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டால் அவர்கள் புனிதர்கள் என்று ஆக்கிவிடுகிறார்கள். சேராதவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது மேற்கு வங்காளத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த சுவேந்து அதிகாரி, அஸ்ஸாம் காங்கிரஸை சேர்ந்த ஹிமந்த் பிஸ்வா சர்மா, மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் நாராயண் ரானே, சிவசேனாவின் பாவனா கவாலி, பிரதாப் சர்நாயக் ஆகியோர் மீதான சிபிஐ அமலாக்கத்துறைகள் வழக்குகள் போடப்பட்டு அவர்களெல்லாம் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமானவுடன் அந்த வழக்குகள் காணாமல் போய்விட்டன. எங்கேயாவது அந்த வழக்குகள் நிலுவையில் உள்ளனவா என்று சொல்ல முடியுமா? எனவே அமலாக்கத்துறையை இன்றைக்கு ஒரு கேடயமாகத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு காலையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்னையிலே ஒரு ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்டு கிடைக்காத சூழ்நிலையிலே அதன் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி தவறான ஒரு செய்தியை அவர் A1 குற்றவாளி என்று சொல்லியிருக்கின்றார். முழுக்க இது ஒரு சட்டவிரோதமான செயல். ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், பல்வேறு வழக்குகளுக்கு காரணமாக இருந்த, அதாவது பாஜகவிலே இணைந்தால் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளை முடித்து வைக்கிறோம் என்று பாஜக பேரம் பேசியது ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியாவிடம். அவர் சேர மறுத்துவிட்டார். நீங்கள் ஏன் பாஜகவில் இணையக்கூடாது என்று செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டது என்று நீதிமன்றத்திலேயே அவரது வழக்கறிஞர் கபில் சிபில் அதிர்ச்சி தகவலை சொன்னார். அதைப்போல இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய பிடியிலிருந்து அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நான் முன்னே சொன்ன மேற்கு வங்காளத்திலிருந்து ஒரு 7-8 நபர்களை சொன்னேன் அல்லவா, அவர்களெல்லாம் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தவுடன் புனிதர்கள் ஆகிவிட்டார்களா அல்லது அவர்களை காப்பாற்றியவர் முதல் குற்றவாளியாக கருதப்படுவாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாக வேண்டும். அதேபோல் அதானியினுடைய செல் நிறுவனத்திலே முதலீடு செய்யப்பட்டதில் 20,000 கோடி யாருக்கு சொந்தமானது, அந்த பணம் எங்கிருந்து வந்தது என அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அமலாக்கத்துறையிடம் சொல்லி அதானியினுடைய செல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பாரா? அல்லது ஒன்றிய அரசின் ஆஸ்தான அடியால் அமலாக்கத்துறை மூலமாக டாஸ்மாக் நடத்திய, இன்னும் சொல்லப்போனமையானால் இன்றைக்கு நம்முடைய கர்நாடகாவிலே எடியூரப்பா, பசவராஜ் பொம்மை அவர்களுடைய ஆட்சியிலே 40% கமிஷன் அரசு என்ற குற்றச்சாட்டு எழுந்தபோது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்று சொல்லி மோடியினுடைய அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? இப்படி இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் என்கின்ற அடிப்படையிலே மோடியை நாங்கள் A1 என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? எனவே தான் இன்றைக்கு அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? ஆதாரம் இருக்கிறதா? எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார். எதையும் என்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். டெல்லி பாணியிலே தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள். எனவே இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே செல்லுபடியாகாது என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக ஒதுக்கப்பட்ட 2192 கோடி ரூபாயை
பாரதிய ஜனதா கட்சி அரசு மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக இந்தி திணிப்பை வலியுறுத்தி நமக்கு தர மறுக்கின்றது. அதே போல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஏறக்குறைய 3000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தர மறுக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் கண்டித்து இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக போராட தயாராக போராடினாங்க. ஒற்றை இலக்கத்திலிருந்து இரட்டை இலக்கத்துக்கு வருவாங்க. ஆனால் போராடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனிலே அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த காரணங்களால் இன்றைக்கு அமலாக்கத்துறை நடத்திய ரைடு என்பது தொடர்ந்து இதுபோல தமிழ்நாட்டிலே பழிவாங்கும் செயல்களுக்காக அவர்களை பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்களால் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கூற முடியாது. கூறினால் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான். எனவே எங்களுடைய மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. எனவே நாங்கள் துணிச்சலோடு எதையும் சந்திக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு அவர் எல்லாவற்றையுமே தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எனவே எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலுடையவர். எந்த தவறுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார், உடந்தையாக இருக்க மாட்டார், துணை போக மாட்டார். அனுமதி இல்லாம போராட்டம் நடந்தது தவறு தான், எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனா போராட்ட காலம் ராஜரத்னம் ஸ்டேடியம்ல அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவர்கள் வீட்டிலேயே அந்த வழியிலேயே கைது செய்வதுங்கிறது ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டது தானே சார்? இல்லைங்க, போராட போகிற போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் கைது செய்யலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. நான் போராடத்தான் போகிறேன், அந்த இடத்துக்கு போகிறேன், அனுமதி கிடையாது. கடந்த காலங்களில் நாங்கள் பல முறை வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதே கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். எனவே முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. எனவே போராட போகிறோம் என்று அறிவித்து விட்டு செல்லுகிற பொழுது வழியிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யலாம். நம்மளுடைய மதுரையில் அமலாக்கத்துறை அதிகாரி இருந்தார் திரு அங்கித் திவாரி. என்னாச்சு? 20 லட்ச ரூபா பணம் கேட்டு மாட்டிக்கிட்டார். அதுதான் அமலாக்கத்துறையுடைய லட்சம். அதனால் எல்லாரையும் நான் அதுக்காக குற்றம் சொல்லலை. நாங்களும் இன்றைக்கு சொல்லுகிறோம், அமலாக்கத்துறை என்று நீங்கள் சொல்லுகிறவர்கள் 20 லட்ச ரூபா பணம் கேட்டு தமிழக போலீஸார், நம்முடைய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். எனவே அவங்களும் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. எனவே நீங்கள் அதனால் அவங்கள உத்தமர்னு எல்லாரையும் சர்டிஃபிகேட் கொடுத்துறாதீங்க. 20 லட்ச ரூபா கொடுத்து சிறைக்கு சென்றவர் தான் அங்கே திவாரி. டாக்டர் அம்பேத்கர் 1930 அரசாங்கம் மதுவை விற்பனை செய்யணும் அப்படின்ட்டு அம்பேத்கரே சொல்றதா பாஜக நாராயணன் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள். மாதிரி விஷயங்கள் அம்பேத்கர் மணி, டாக்டர் அம்பேத்கர் மணி தவறான ஒரு விஷயங்கள் பரப்பி வராது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதை பற்றி எனக்கு ஒரு கருத்துக்கள் இப்பொழுது நான் சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் எல்லா மாநிலங்களிலும் மது விலக்கு கிடையாது. எல்லா மாநிலங்களும் மது விற்கப்படுகின்ற காரணத்தால் இங்கே மட்டும் நாம் மது விலக்கை கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு புதுச்சேரிக்கு சென்று குடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தாலே தான் இங்கே மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது. இளம் விதவைகள் அதிகமாயிட்டு இருக்காங்க தமிழகத்தில் அப்படின்ற குற்றச்சாட்டு பாஜக தொடர்ந்து வைக்கிறாங்க. அதே போல அமலாக்கத்துறை கொடுத்த அந்த தகவல் அடிப்படையில் தான் இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க. சார், இளம் விதவைகள் அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? நாங்கள் எந்த தவறும் செய்யலை. அரசாங்கம் எந்த பொறுப்பு இதில் கிடையாது. அவங்க என்ன காரணங்கள்னு சொன்னாங்கன்னா அந்த காரணங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். டாஸ்மார்க்குனால செத்து போனாங்கன்னு கிராமங்களே சொல்லலைங்க. அதையே நீங்கள் அதில் இளம் விதவைகள்னு சொல்கிறீங்க. டாஸ்மார்க்கில் குடித்து ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று எந்த கிராமத்திலேருந்து உங்களுக்கு புகார் வந்துச்சு? சார், நாங்கள் கேடுன்னு தான் நாங்களும் சொல்கிறோம், குடிக்காதீங்கன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் குடிக்க போகாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம தேர்தல் அறிக்கையிலேயே நிறைய சொல்லியிருக்கோம். ஒரு 500 கடை மூடிட்டோம். இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலை பார்த்து அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார். சார், எல்லா ஊர்லயும் தலைவர்களை மிரட்டுறதுக்காக ஈடியை பயன்படுத்துறாங்க. இப்போ இங்கே முதலமைச்சர் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? அவங்களுடைய நோக்கம் நான் தான் சொன்னேன். டெல்லி பாணியில் இங்கே எதுவும் செய்யலாம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
அது மாதிரியது அவர்களுடைய கனவு இங்கே நிறைவேறாது என்று இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். ஆமாம், அதாவது இன்றைக்கு தொகுதி மறுவரை, அதே போல் மும்மொழி திட்டம், இவற்றையெல்லாம் முன்னெடுத்து நம்முடைய தமிழக எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு போராடுகிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள். எனவே தமிழக எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக தொகுதி மறுவரை என்கின்ற பெயரிலே தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைத்து விட்டால் இவர்களுடைய குரல் அங்கே அமுங்கும் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ இந்த தொகுதி மறுவரை மூலம் அவர்களையெல்லாம் ஒன்றிணைக்கின்ற சக்தியாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது தனி கோபம். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் முன்னின்று தைரியமாக எல்லோரையும் ஒருங்கிணைந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார். தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு போராட்டத்துக்கு அழைக்கின்றார் என்கின்ற கோபம் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த மாநில உரிமைக்காக போராடுவது ஒரு அடிப்படை. எத்தனை வாட்டி தான் போராட்டம் நடத்தினா முடக்குவீங்க? அறிவிப்பு இல்லாமல் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவோம்னு அண்ணாமலை சொல்றாங்க. முற்றுகையிட வந்து பார்க்கட்டுங்க, அப்புறம் பார்ப்போம். நீங்கள் சொன்னீங்களே வீட்டை விட்டு புறப்படுற போதே கைது பண்ணிட்டாங்கன்னு, முற்றுகையிடுவோன்னு புறப்பட்டு வந்தால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். மதுவான பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் முறையாக 10 ரூபாய் செலவு செய்திருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் அதே பாட்டிலுக்கு மறுபடியும் ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாஜக சார் அதுதான் இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க சார். சும்மா குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே போவது இயற்கை. யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் எந்த குற்றச்சாட்டை சொல்லலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகள் நிரூபிச்சிருக்கீங்களா? சும்மா பொய்யா குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் ஏதாச்சும் பொய்யா சொன்னால் நம்பிடுவாங்க, திரும்ப திரும்ப சொன்னால் நம்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு போகிறீர்கள். அதை நிச்சயமாக ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டாங்க. கட்சியின் வளர்ச்சிக்காக அப்புறம் வந்து இந்த தேர்தல் டைம்ல நம்ம பெரிய மாநாடு போடுறோம், பொதுக்கூட்டம் நடத்துறோம். ஆனா இந்த குடியிலிருந்து இந்த குடிநோயாளிகள் வெளியே வரணுங்கிறதுக்காக வேண்டி ஏன் திமுக வந்து ஒரு பெரிய மாநாடு, ஒரு விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து நடத்தக்கூடாது? குறிப்பாக கிராமப்புறங்கள்ல எந்த சார் கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கிராமந்தோறும் அதற்கான விளம்பர பிரச்சாரங்கள் நடக்கின்றன. அதற்காக ஒரு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு மது தீமை, அதை யாரும் அருந்தாதீர்கள், குடிக்காதீர்கள் என்று மதுவிலக்கு பிரச்சாரம் அங்கே செய்யப்படுகிறது. நீங்கள் சொல்கிற பெரிய மாநாடு போடவில்லையே தவிர தெருதோறும் அங்கே பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. முன்னாடி அண்ணாமலை சொன்னாரு, ஈடி வந்து அதுக்கு அப்புறம் தான் சொன்னிச்சு அப்படின்னு சொன்னாரு. இப்பவும் வந்து முதலமைச்சர் தான் முதல் குற்றவாளின்னு அண்ணாமலை தான் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதாவது நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். இன்னைக்கு ஈடி வந்து ரைடு பண்ணி இப்போ எத்தனை நாள் ஆச்சு? இது வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று கூட எந்த ஆதாரத்தையும் அவங்க வெளியிடலை. ஒரு அமௌண்ட்டை போட்டு அவர் அண்ணாமலை சொன்ன 1000 கோடியே ஈடியும் 1000 கோடின்னு சொல்லுது. திரும்ப திரும்ப அதாவது ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அண்ணாமலை சொன்னதை சொல்லுகிற கிளிப்பிள்ளையாக அங்கே ஈடி வந்து அங்கே செயல்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இதில் வந்து நீங்கள் யாரும் நினைக்கிறபடி எங்களுடைய முதலமைச்சரை சிக்க வைக்க முடியாது. அவர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர். இதில் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஊழலே நடக்கலை, நடந்தால் தானே அப்புறம் சம்பந்தம். சார் இப்போ கடையை திறந்து வச்சிடறாங்க, அதே போல் மது பாட்டிலுக்கு கூடுதலாக ஒவ்வொரு கடையிலும் 10 ரூபாய் வாங்குறாங்கன்றாங்க. பில் சிஸ்டம் கொண்டு வரணும்னா அந்த பில் சிஸ்டமே கொண்டு வரலன்னு கேள்விங்க. இந்த பில் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, போய் நீங்கள் பாருங்கள். எங்கேயாச்சும் யாராச்சும் 10 ரூபா கூட கேட்டாங்கன்னா வந்து சொல்லுங்கள். சார் நேற்று கூட ஒரு வீடியோ வெளியே வந்து நீலகிரியில் ஒரு டாஸ்மாக் கடையில் 200 ரூபாய் பாட்டிலுக்கு 240 ரூபா வாங்குறாங்க. அந்த வீடியோ நேற்று இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் வந்து அப்படி குறிப்பிட்ட இதுகள் இருந்தால் நாங்கள் அதை பற்றி விசாரித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்படி கூடுதலாக யாராவது விலக்கி விட்டால் அது செய்திகள் வெளியே வருமையானால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். என்னன்னு இருக்கக்கூடிய பார்கள்ல இதுவரைக்கும் வந்து வரிகள் செலுத்தாத முறையில் இன்னும் வந்து செயல்பட்டு வந்திருக்கா பாஜக? எந்த கடைக்கு வரி செலுத்தலைன்னு சொன்னாங்கன்னா ஏலம் தான். டாஸ்மாக் ஏதாவது பார் வந்து ஏலம் தான். ஏலம் எடுக்காமல் எந்த கடை நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த கடையை பார்த்துக்கிறோம். எங்களுக்கு தெரிந்தவரை எல்லாமே டெண்டர் வைத்து ஏலம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏலத்தொகை வசூலிக்கப்படுகிறது.